பாடுங்கண்ணா பாடுங்கண்ணா. ஆனமலை வயலட் செஞ்சரி இது வந்து டாப் சிட்டி ஏரியா வந்து ட்ரெக்கிங் ரூட் இது. இந்த ஏரியாவில் வந்து எல்லா அனிமல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பார்க் வந்து உங்களுக்கு வந்து பசுமையாக பார்க்குற ஏரியா தான் இது. ஆனால் இது வந்து 1958 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த ஃபாரஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மேலே கர்நாடகா வர போகும் இந்த ஃபாரஸ்ட்டு. ஆனால் நீங்கள் பார்த்து இப்போ ஃபாரஸ்ட் வந்து சின்ன ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்க மாதிரில. ஆனால் இங்கே வர்ற டூரிஸ்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே வந்து டைகர் பார்க்கணும், செத்து பார்க்கணும், கரடி பார்க்கணும், எலிஃபண்ட் பார்க்கணும், பைசன் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம லக்கு. ஆனால் இது வந்து மெட்ராஸில் இருக்கிறது வந்து கிண்டி பார்க்க வண்டல் ஜூ கணக்கில் கிடையாது. இது வந்து நேச்சுரல் ஃபாரஸ்ட். நேச்சுரல் ஃபாரஸ்ட்னா நம்ம வந்தால் இப்போ எப்படி பைசன் பார்த்தோம், மான் பார்த்தோம், ஆம்பில் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இது வந்து நமக்கு ஒரு லக்கு. ஆனால் இது எல்லா நேரமே அமைந்துன்னு நம்ம நினைக்க முடியும். ஆனால் வந்து நீங்கள் வந்து நல்ல நல்ல வேலையில் இருக்குங்க, கம்ப்யூட்டரில் இருக்குங்க, ஒரு ஐஎஃப்எஸ் இருக்குங்க, ஒரு கலெக்டர் இருக்குங்க, ஒரு மந்திரி இருக்குங்க, ஒரு மினிஸ்டர் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஏரியா பசுமான ஏரியா வந்து மூலிகை காற்று. இப்போ வந்து இந்த மாதிரி 1 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணிங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு அங்கே கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் இங்கே அதெல்லாம் மாறும், பூரமே மாறும். பூரமே மாறுங்கன்னா எப்படின்னா செல்ஃபோனு நீங்கள் வச்சுருக்கு வந்து இயர்ஃபோன் வச்சுருப்பீங்க, ஏர்டெல் வச்சுருப்பீங்க, வோடஃபோன் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் இங்கே வேலை செய்யாது. பேப்பர் படிக்க முடியாது. பேப்பர் படிக்கின்ற ஆஃபீஸ்க்கு மட்டும் தான் பேப்பர் வரும், அதை எப்பவுமே படிக்க முடியாது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படின்னா ஒரு நல்ல மூலிகை காத்த உணவை பட்டு அதே மாதிரி இங்கே வர்ற அருவியில் ஓடுற ஓடையில் ஓடுற தண்ணியெல்லாம் குடிக்கப்படுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தப்பு. அதை குடிக்கலாம். அதை குடித்தா வந்து மூலிகை கலந்த தண்ணி எல்லாமே. ஆனால் உங்கள் மெட்ராஸிலலாம் பார்த்தீங்கன்னா பூரா சாக்காடு தண்ணியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மூக்கிலெல்லாம் ரத்தம் வரும், உடம்பு சரியில்லாத வரும், இதெல்லாம் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு வந்து எப்பவுமே வந்து மூலிகை தண்ணியில் எல்லாமே உணவு இருக்குது. அது ஒரு 2 நாளாக 3 நாளாக இங்கே ரூம் போட்டு தங்கி அதை குடிச்சிங்கன்னா இயற்கை சுகம் இருக்குது. அதாவது இந்த காட்டில் ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்க எங்களை பல ட்ரைபிள்ஸ் வந்து எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா இந்த காடு மலை எல்லாமே காலையில் எழுந்தமே பார்த்தோமே எல்லாம் சுற்றியில் பார்த்தா மரங்காடு தான். மரங்காடை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மரம் எல்லாம் இருந்தால் மழை இருக்காது, மரமே இல்லைன்னா மழை இருக்காது, எந்த ஏரியாவிலும் இருக்காது. வா 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 பாம்பே பாம்பே நீ படம் எடுத்து வா பாம்பே. அத பழமொழியில் வந்து பாம்பை கண்டாக்கா படையே நடுங்குமப்பா. அதே மாதிரி வா 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 எல்பண்டே வா வா எல்பண்டே வா வா. அது எலிஃபண்டா நம்ம கண்டா 50 மீட்ரு விட்டு சிலந்தான் பார்க்கணும். வா 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 கடமானே வா வா வாழகாடி வா வா கடமானே வா. 1 2 மட்டும் சொன்னா பத்தாது, உலகத்தில் எத்தனையோ விஷயம் இருக்குதப்பா. இது டைம் இருந்தாதான் நம்ம சொல்ல முடியுமாப்பா. வா 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 டைகரே வாகனமே வா 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 எல்லாமே. ஆனால் பிடிச்ச உணவு டைகருக்கு வந்து என்ன உணவு தெரியுமா? பைசன் தான் நல்ல உணவு. அது வந்து அடித்து தூக்கி போட்டாச்சுன்னா 3 மாதத்து வரை அதை வச்சு சாப்பிடும். அதாவது வந்து 3 மாதத்து வரை வச்சு சாப்பிடும். அதை கொண்டு போய் ஒரு மரவில் செடிகளை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக அதை சாப்பிட்டு போய் நல்லா கழுத்து தலை மட்டும் மேலே இருக்கும், பேக் எல்லாம் வாட்டருக்குள்ளே இருக்கும், உடம்பு பூரா. அது எதுக்கு? ஜீரணமாக இருக்குது. அதே மாதிரி தான் அது பைசனுக்கு வந்து நல்ல டைகருக்கு நல்ல உணவு வந்து பைசன் தான் நல்லா சாப்பாடு. ஆனால் சாப்பாட்டு எல்லாம் பிடிக்க வந்து வைல்ட் டாக்கு பிடிக்கும். வா 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 லெப்பாடே வா வா உனக்கு வந்து என்ன தேவைப்படுத எடுத்துக்கோ. அதே மாதிரி வந்து லெப்பேடுக்கு வந்து உயிருக்காக வந்து உணவு வந்து குரங்கு, கருங்குரங்கு, பிளாக் மங்கி, அப்புறம் இது சாம்பாட்டு, இதை பிடிச்சி நல்லா அது சாப்பிடும். அது சாப்பிட்டா 1 நேரம் தான் சாப்பிடும், தூக்கி போட்டுரும். அதே மாதிரி வைல்டாக்கை பற்றி சொல்கிறேன். வா 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 வைல்டாக்கே வா வா வைல்டாக்கே வா. அது வந்து என்னன்னா 20 நம்பர் வந்து ஒரு மானை அடிச்சுன்னா 1 மணி நேரம் கூட தேவையில்லை. பூரா அது உயிர் போதுக்குள்ளே மான் கீழே விழுக்குள்ளே எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் சாப்பிட்டு பூரா பீஸ் கழட்டி உடனே சாப்பிட்டு. அதை வந்து நம்ம எப்படி தெரியுமா காலையில் டிஃபன் சுட சாப்பிட்றோம், சாயந்தரம் சாப்பாடு சுட சாப்பிட்றோம். அந்த மாதிரி இயற்கையாக அது வந்து சாப்பிடுது. அது வந்து மிச்சம் வைக்காது, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காது. வெறும் எலும்பு மட்டும் கிடக்கும், 4 கால் தண்டை எலும்பு இது மட்டும் கிடக்கும், பாக்கியெல்லாம் தூக்கிட்டு போகும். வா 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 காடப்பாரு சுத்திலியம் காடப்பாரு 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 மூலிகை வனம் எப்படி இருக்குது.
பறவை பறக்குது பாரு எப்படி பறவை பறக்குது இதெல்லாம் எப்படி ஓடுது உலகத்தில் எப்படி ஓடுது. அதாவது நீங்கள் 6 பேர் வந்ததில் நல்ல இன்ட்ரெஸ்டாக வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து சைலண்டாக வந்து பேச்சுவார்த்தையில் வந்தால் நல்ல அன்மன்ஸை பார்த்து போகலாம். ஆனால் மழை டைம் அதாவது நல்ல சீசன் டைம் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைம் வந்தால் நல்ல அன்மன்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து இருக்க அன்மன்ஸ் எந்தெந்த அன்மன்ஸ் இல்லை எந்தெந்த அன்மன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே ஏற்கனவே வந்து டாசர் ஏரியாவில் வந்து எல்பென் இருக்குது, பைசன் இருக்குது, வைல்ட் டாக் இருக்குது, சால்பேர் இருக்குது, சாம்பார் டே இருக்குது, போட்டா டே இருக்குது, பார்க்கின் டே இருக்குது, மான்ஸ்ட் டே இருக்குது, மோனிட்டர் இருக்குது, அதில் நீலகிரி லங்கூர் இருக்குது, பானட்டு மக்கள் இருக்குது, சிங்கவால் குரங்கு இருக்குது. ஆனால் சிங்கவால் குரங்கு வந்து இந்த பார்சல் இருக்காது, ஓப்பன் பார்சல் இருக்காது. அதாவது எவர்கிட் பார்சல் டிக் பார்சல் அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பாம்பு வகை கெட்டு வெறியா இருக்குது, ராஜநாகம் இருக்குது, கன்னட வெறியா இருக்குது, கொம்பேரி நாகம் இருக்குது, கோகாரி நாகம் இருக்குது. இத்தனை வகை பாம்புகள் இதுக்குள்ளே இருக்குது. இத்தனை மூலிகை இதுக்குள்ளே இத்தனை இது இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரே நாளில் பக்கம் நம்மளால முடியாது. ஆனால் வந்து கொஞ்சம் சமயம் பார்க்கணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்போ கலந்து ஒன்றா பார்த்து போகலாம். ஆனால் எந்த அனுமதி வந்து நம்மளை அட்டகட்டு பண்ணதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் எல்லாம் ஜாக்கிரதை பண்ண நான் போகிறேன். இப்போ தள்ளி நான் போகிறேன்னா எனக்கு வந்து 25 மீட்டருக்குள்ளே வந்து இந்த காட்டுக்குள்ளே என்ன மிருகம் இருக்குன்னு எனக்கு நல்ல மெல்லு தெரியும். பைசனுக்கு ஒரு மெல் இருக்குது, எல்பெண்டுக்கு ஒரு மெல் இருக்குது, செவல்பர்க்கு ஒரு மெல் இருக்குது, கரண்டுக்கு ஒரு மெல் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே எல்லா மிருகத்துக்கும் ஒரு மெல். அந்த மெல்லை வச்சு உங்கள்கிட்ட நான் சவுண்டில் வர சொல்லுவேன். அப்போ அதை அன்செட் பண்ணி நீங்கள் வரணும். அப்படி வந்தாலும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த குச்சி அடிக்கிறது, மூங்கல் அடிக்கிறது, மரம் அடிக்கிறது இதெல்லாம் ஆகவே ஆகாது. இதெல்லாம் ஆகாது. நீங்கள் எப்படி வீட்டில் இங்கே கேள்வி பண்ணுற மாதிரிலாம் கேள்விப்பட்டு வந்து காட்டுக்க முடியாது. நம்ம அனுமன்ஸை பக்கத்தில் சைலண்டாக வரணும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டு வாங்க, அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்தால் அனுமன்ஸாக வந்தால் நல்லா பார்க்க முடியும். வணக்கம். இவ்வளோ தூரம் நான் பேசுகிறது நன்றி. வணக்கம். யூடியூபுக்காக ரஞ்சித். அப்படியே சன் நியூஸ் செய்திக்காக ஸ்ரீனிவாசன். அப்புறமா நீங்க பிபிசி மிஸ்டர் What's your name? France. Sebastian.